ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா குரூப் 4 தேர்வு முடிச்சிட்டோங்க. ஓகேங்களா? ஸோ தேர்வு முடிச்சுட்டு எல்லோரும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ தேர்வு கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரையிலும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி பேசி தான் ஆகணும். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எஃபர்ட் போட்டுருந்தோம். லைவ் டெஸ்டஸ் நிறைய நடத்துருந்தோம். ஜிகே பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸாகவும் நம்ம டெஸ்ட்டு போட்டிருந்தோம். தமிழ் புக் வைஸாகவும் போட்டிருந்தோம். தமிழும் சிலபஸ் வைஸாக போட்டிருந்தோம். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஆனால் தேர்வு எப்படி இருந்தது அப்படின்ட்டு பார்க்குறப்போ பார்த்தோன்னா மேக்ஸிமம் நான் கேள்விப்பட்டவர்களும் ஸோ கடினமாக தான் இருந்தது. ஜிகே விட தமிழ் கடினமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது நம்ம லாஸ்ட் டைம் நம்ம சிலபஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது, இங்கிலீஷை விட ஜென்ரல் தமிழ் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம அலிகேஷன் வச்சதால் அவங்க சிலபஸை நம்மளுக்கு எளிமைப்படுத்தி கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாருமே சந்தோஷப்பட்டோம். எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இலக்கண பகுதியில் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அதை நம்பி தான் நம்ம கண்டிப்பாக ப்ரிப்பேர் ஆகிருப்போம். அதன் அடிப்படையில் நம்ம டெலகிராம் குரூப்லேயும் நம்ம கேட்டுருந்தோம். ஸோ எப்படி இருந்தது குரூப் 4 தேர்வு அப்படின்னு. அதுக்கான பதிலை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் பாதி பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடினம் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 32% பார்த்தீங்கன்னா மிக கடினம் அப்படின்ட்டு. அப்போ மெஜாரிட்டி பீப்புள் கடினம், மிக கடினம் இதில் தான் இருக்காங்களே. ஓகேங்களா? ஸோ ஒரு 3% பீப்புள் தான் எளிமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15% பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கடினம், மிக கடினம் அப்படின்றதால தான் மெஜாரிட்டி பீப்புள்ஸ். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸோ 80%க்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கடினம் அப்படின்ற அந்த சூழ்நிலை தான் இருக்காங்க. ஸோ புரியுது. மனநிலை ரொம்ப கடினமான ஒரு மனநிலையாக தான் இருக்கும். நிறைய பேர் எஃபர்ட் போட்டிருப்பாங்க. நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, சார் 3 மாதமாக நான் இதுக்காக படிச்சுட்டு இருந்தேன், இதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அது நம்ம கையில் எதுவும் இல்லை. அதே போல் நம்ம பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் நம்ம போட்டுருந்தோம். யூடியூப்பில் போடுறப்போ பார்த்தோன்னா அங்கேயும் சேமாக அதே தாங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட அதே சேம் பர்சன்டேஜ், அதே 80-85% பார்த்தீங்கன்னா கடினம், மிக கடினம் அப்படின்ற அந்த ரேஞ்சில் தான் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ தமிழை பொறுத்தவரையிலும் அவங்க விளையாடிட்டாங்க அப்படின்றதான் நம்ம சொல்லணும். அது எப்படி எடுத்துக்கிறது என்னன்னு புரியல. ரொம்ப இதாக இருக்குது. நம்ம எதை பொறுத்தோம் நம்ம பார்த்தீங்கன்னா ஆனால் இங்கே ஒரு வார்த்தை தெளிவாக கொடுத்துருக்காங்க, குறிப்புன்னு சொல்லிட்டு. அழகு இந்த 7க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான SSLC ஸ்டாண்டர்ட் பாட புத்தகங்களே அடிப்படையாக கொண்டது. ஓகேங்களா? இந்த அழகு 7 மட்டும் இவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அதுலேருந்தே நம்ம கொஞ்சம் உஷாராயிட்டு இருக்கணும். அப்போ அழகு 7 மட்டும்தான் 10th புக்கை படிக்கணும் போல, மீதி எல்லாமே நம்ம என்ன பண்ணி ஆகணும், எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னா கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு போயிட்டு இருக்கணும். கீழடி அகழ்வாராய்ச்சியில் போயிட்டு வீரமாமுனிவர், ஊவே சாமிநாத ஐயர் அவங்களோட ஓலைச்சுவடிகள்லாம் தட்டி எடுத்து அங்கேருந்து நம்ம கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலான்ற மாதிரி பழைய சிலபஸ் இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம், 6 to 10th புக்கை அட்டை டு அட்டை படித்து நம்ம 6 to 12th புக்கு வரலாம் அட்டை டு அட்டை படித்து நம்ம கிளியர் பண்ணியிருப்போம். கரெக்டுங்களா? ஸோ ஒரு பாடம் விடாமல், ஒரு லைன் விடாமல் அட்டை டு அட்டை படிச்சிருப்போம். இப்போ நாங்கள் எளிமைப்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு நம்ம அதை நம்பி நம்ம சிலபஸில் நம்ம கவர் செலக்டடாக மட்டும் படித்தோம். இதெல்லாம் தான் சிலபஸில் கவர் ஆகுது, அதனால் அதை மட்டும் படிப்போம்னு தேடி படித்தோம். அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம சொல்ல முடியாது, நம்ம ஃபீல் பண்ண தான் முடியும். ஃபீல் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணி ஆகணுங்க, எழுந்து மறுபடியும் நம்ம ஓடி தான் ஆகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். ஸோ கீழே விழுந்தாலும் திருப்பி எழுந்து ஓடி ஆகணுன்ற சூழ்நிலை இருக்கிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணி ஆகணும், ஸோ யாரெல்லாம் கடினம், மிக கடினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. வேறு வழியே இல்லை. அடுத்து குரூப் 2 நோக்கி நம்ம பயணிக்க வேண்டியது தான். சரிங்களா? ஸோ அடுத்து குரூப் 2 நோக்கி என்ன பண்ணுவோம், பயணிப்போம். ஸோ கட் ஆஃப் எப்படி வருது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். இல்லை சப்போஸ் இதனோட இதில் போஸ்டிங் என்ன இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா எலெக்ஷன் ஒரு பக்கம் வருது, அதனால் போஸ்டிங் என்ன இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற சூழ்நிலையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி என்ன நடந்தால் நம்மளுக்கு வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் ஒரு 1000 பேர் கூட எடுக்கிறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ அப்படி எதனா நடந்தாலும் நம்மளுக்கு பாசிபிள் தான். அதனால் அப்படி என்ன நடக்குதான்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம்
வெறுப்படைஞ்சிடாதீங்க, போயிடாதீங்க. நம்ம வந்து அப்போது நம்ம இன்னும் அதிகமாக எஃபர்ட் போடணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளால் புலம்ப முடியும், கோவப்பட முடியும், இது பண்ண முடியும். ஆனால் வேறு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு வேலைக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால அடுத்து நம்ம எப்படி வேலைக்கு போகிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றத நோக்கி தான் நம்ம போய் ஆகணும். ஏன்னா நம்ம ஒரு மாதம் நம்ம ஃபீல் பண்ணாலும் புலம்புனாலும் முடிஞ்சதை எதையுமே நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, மாற்ற முடியாது. இதுக்கப்புறம் அவங்ககிட்ட கோரிக்கைனா நம்ம வைக்கலாம். இந்த அளவுக்கு போகாதீங்க, இந்த அளவுக்கு டஃப் ஆக்காதீங்க, கொஞ்சம் பாருங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், கோரிக்கைனா நம்மளால வந்து வைக்க முடியும். அது வருகின்ற தேர்வுகளை கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்துருப்பாங்க. மீம்ஸ் போகிறதையும் சரி, ஆன்லைனில் வந்து வீடியோஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதனால் வந்து இதெல்லாம் வந்து அவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய தேர்வுகளில் கண்டிப்பாக அதுக்கான மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அதை பற்றி அவங்க வந்து யோசிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அடுத்து குரூப் 2 இருக்குது. ஸோ டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை நான் எஸ்ஐக்கோ இல்லை சப் இன்ஸ்பெக்டர் போன்ற எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன் சார்னா நீங்கள் அதை நோக்கி ப்ரிப்பேர் ஆகுங்க. இதுக்காக எக்காரணத்தை கொண்டு வந்து மனம் தளரிடாதீங்க. ஸோ நம்ம உள்ளே வந்துட்டோம். ஸோ அடுத்து எப்பவும் போல் ஓட ஸ்டார்ட் பண்ணுற வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ இந்த 2 டேஸ் வந்து நீங்கள் வந்து மறுபடியும் ரிலாக்ஸ் ஆகிருப்பீங்க. ஸோ அந்த வேகமாக ஓடிட்டு இருந்தவங்க, ஒரு மாதிரியாக வெறித்தனமாக இருந்தவங்க, இதுக்காகவே வந்து இந்த 3 மாதம் வந்து உடல் உழைப்பை கொடுத்தவங்க எல்லாருமே இந்த 2 டேஸில் கொஞ்சம் அப்படியே ரிலீஸ் ஆகிருப்பீங்க. கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். மறுபடியும் என்ன பண்ணுங்கள், 2 டேஸ் எடுத்துட்டிங்களா, ஒரு 3 டேஸ் 4 டேஸ் கூட எடுத்துக்கோங்க. மறுபடியும் என்ன பண்ணுங்கள், அப்படியே லைட்டாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸாக படிக்க ஆரம்பிங்க, 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸாக படிக்க ஆரம்பிங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் அடுத்த தேர்வு நோக்கி போக வேண்டியது. ஸோ அப்போ குரூப் 2 எப்படி இருக்க போகுது அப்படின்ற முன்னோட்டத்தை நம்மளுக்கு குரூப் 4ல் காட்டிட்டாங்க. ஸோ குரூப் 4 எப்படி இருக்குன்னா, அப்போ குரூப் 2 நம்ம என்ன பண்ணி ஆகணும், இன்னும் எஃபர்ட் அதிகமாக போட்டாகணும், இன்னும் உள்ளே தேடி போய் நம்ம என்ன பண்ணி ஆகணும், போய் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம கீழடி மட்டும் படித்தா போதாது, அதையும் தாண்டி ஆதிச்சநல்லூரில் ஆரம்பித்து நம்ம என்ன பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஈரோட்டில் கொடுமுடியில் எடுத்தார் இல்லையா ஓவேசா, அந்த ஓலைச்சுவடியில் வரணும் தேடி கண்டுபிடிச்சி அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம எடுத்து பார்த்தா ஆகணும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் சூழ்நிலை நம்ம இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்து நகைச்சுவாகவே எடுத்துக்கலாம், இல்லை எப்படி ஒன்றும் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம இதான் நிதர்சனமான உண்மை அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வந்துருச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து நம்ம தொடங்கத்தாங்க நம்மளுக்கு பெட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போத்துலேருந்தே பொறுமையாக ஸ்லோவாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி அடுத்துக்கான குரூப் 2க்கான அந்த இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட செப்டம்பரில் குரூப் 2 எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம அப்படியே நீங்கள் அந்த ஸ்பீடு இதுவரையிலும் அந்த 3 மந்த்து எவ்வளோ ஸ்பீடு வச்சுருந்தீங்களோ அந்த ஸ்பீடில் எந்த விதமான ஒரு ஸ்பீட் பிரேக் வந்தால் தான் நினச்சிக்கோங்க. ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இந்த 2 நாளில் இறங்கிட்டு இருப்பீங்க. ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்கினதுக்கப்புறம் மறுபடியும் கீரை போட்டு அதே ஸ்பீடை மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் குரூப் 2 அண்ட் குரூப் 2 ரெண்டுமே தான் வந்து நடத்த போகிறாங்க. ஸோ அதில் எதனா ஒரு போஸ்டிங் நம்ம எடுக்கணும் அப்படின்ற மனநிலையோட திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ திருப்பி படிக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த குரூப் 4 நல்லா எழுதியிருந்தாலும் திருப்பி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ போஸ்டிங் ஆர்டர் கையில் வாங்கி போய் அட்னஸில் சைன் பண்ணுறவங்களும் படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. போஸ்டிங் வாங்கினதுக்கப்புறம் படிக்கிறத விட்டுறாதீங்க. ஸோ படிக்கிறத மட்டும் என்றைக்குமே விட்டுறாதீங்க. அதனால் கண்டிப்பாக படிங்க. எல்லாமே வரும் காலங்களில் நல்லபடியாக நடக்கும், நல்லபடியாக மாறும் அப்படின்ற நம்பிக்கையோட கண்டிப்பாக படிங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.